திமுக எதுக்காக இன்னொரு பாஜக அப்படின்னு நம்ம சொல்கிறோன்னா, பாஜக போடும் திட்டத்தை அப்படியே திமுக போடும். அவ்வளோ சூப்பராக 2026 சட்டமன்ற தேர்தலுக்கு வியூகத்தை வகுத்து கொண்டு இருக்கிறது திமுக. ஸோ அதே சமயம் விஜய் அவர்களுக்கு பயந்து திமுக உதயநிதி ஸ்டாலின் ஒதுக்கி வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்கிறத விட பதுக்கி வச்சிருக்காங்க அப்படின்னு தான் சொல்ல வேண்டும். ஸோ அந்த அளவுக்கு திமுக ஒரு ப்ராப்பரான ஸ்ட்ராட்டஜியை பண்ணி கொண்டு இருக்காங்க. கலைஞர் கருணாநிதி எப்படி தேர்தலில் வின் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கனிமொழி அவர்கள் ஜெயிலுக்கு அனுப்புனாங்களோ, தன்னோட சொந்த பணியை ஜெயிலுக்கு அனுப்புனாங்களோ, அதே ஒரு ஸ்ட்ராட்டஜி தான் இப்போ இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க. டீட்டெயிலாக பேச போகிறோம். அதாவது 2026 சட்டமன்ற தேர்தல் இப்போதைக்கு அரசியல் களம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 4 முனை போட்டியாக இருக்கு. இந்த சைடு விஜய் அவர்கள், இந்த சைடு சீமான் அவர்கள், இந்த சைடு திமுக, இந்த சைடு அதிமுக, இந்த மாதிரி 4 முனை போட்டியாக இருக்குது. இந்த 4 முனை போட்டி எப்படி வேணால் 3 முனை போட்டியாக மாற வாய்ப்புகள் இருக்குது, 4 முனை போட்டியாக நிலைத்திருக்கும் வாய்ப்புகள் இருக்குது. இப்போதைக்கு இந்த அரசியல் களம் இப்படி தான் இருக்குது. இப்போ இந்த அரசியல் களத்தில் விஜய் அவர்கள் ரொம்ப ரொம்ப முக்கியமான ரோல் ப்ளே பண்ணுறாங்க. எந்த அரசியல் கட்சி யார் எது பேசினாலும் விஜய் அவர்களை பற்றி பேசி ஆக வேண்டும். அந்த அளவுக்கு விஜய் அவர்கள் ஒரு முக்கியமான கேம் சேஞ்சராக இந்த 2026 சட்டமன்ற தேர்தலில் இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் திமுகவுக்கு எகெயின்ஸ்டான வாக்குகளை பல வாக்குகள் தமிழக வெற்றி கழகம் எடுக்கிறது. அதிமுக எந்த அளவுக்கு அதில் பங்கு இருக்கோ அதை விட திமுகவுக்கு தமிழக வெற்றி கழகத்துக்கு மிகப்பெரிய பங்கு இருக்குது திமுகவோட வாக்குகள் குறைப்பதற்கு. ஸோ இப்போ என்ன போயிட்டு இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திமுக தமிழக வெற்றி கழகம் வைசஸ் உதயநிதி அப்படிங்கிற ஒரு சினாரியோ தான் போய்கொண்டு இருக்கு. இதுக்கு ஒரு பிரபல பத்திரிகையாளர் ஒரு யூடியூப் சேனல் பயங்கரமான பேட்டி கொடுத்துருக்காங்க. ஸோ என்னதான் உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு திமுக பெரிய பலமாக இருந்தாலும், ஸோ துணை முதலமைச்சராகவே உதயநிதி ஸ்டாலின் இருந்தாலும், இப்போ சினாரியோ உதயநிதி ஸ்டாலின் வைசஸ் விஜய் அவர்கள் அப்படிங்கிற ஒரு சினேரியோ கிரியேட் ஆனால் அது விஜய் அவர்கள் தான் பலம் ஆகும். ஏன்னா உதயநிதி ஸ்டாலினை விட விஜய் அவர்களுக்கு பலம் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது. விஜய் அவர்கள் இன்னும் களத்துக்கே வரலை. ஸோ களத்துக்கு ரோட் ஷோ நடத்தி மக்களோட பேசி பிரச்சாரம் செய்து ஒரு வாக்கு போனால், தமிழகம் முழுவதும் ஒரு வாக்கு போனால் திமுகவோட அது என்ன ஆகும் அப்படின்னு சொல்லவே முடியாது. திமுகவோட கம்ப்ளீட்டான எனர்ஜியை விஜய் அவர்கள் எடுத்து விடுவாங்க. ஆல்ரெடி உதயநிதி ஸ்டாலின் அவர்களோட கம்ப்ளீட்டான எனர்ஜியை எடுத்து விட்டாங்க. அதனால தான் உதயநிதி ஸ்டாலின் இப்போ பதுக்கி வச்சிருக்காங்க. இப்போ உதயநிதி ஸ்டாலின் வைசஸ் விஜய் அவர்கள் அப்படிங்கிற சினாரியோ உருவானா, உதயநிதி ஸ்டாலின் அவர்களை விட விஜய் அவர்களுக்கு பவர் ரொம்ப ரொம்ப அதிகம். ஸோ விஜய் அவர்கள் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் தான் ரொம்ப அதிகம். ஸோ ரிஸ்கே எடுக்க மாட்டாங்க திமுக. அதனால தான் உதயநிதி ஸ்டாலின் அவர்களோட லைம் லைட் கம்ப்ளீட்டாக டவுன் பண்ணியிருக்காங்க. ஒருவேளை விஜய் அவர்கள் இந்த 2026 சட்டமன்ற தேர்தலில் எலெக்ஷன் நிற்காமல் இருந்த தமிழக வெற்றி கழகம் அப்படிங்கிற கட்சி இல்லாமல் இருந்தால் இப்போ சினாரியோ எப்படி கிரியேட் ஆகிருக்குன்னா, ஸ்டாலின் அதுக்கப்புறமா உதயநிதி ஸ்டாலின் இந்த ஒரு விஷயத்தை வச்சு தான் பிரச்சாரமே பண்ணியிருப்பாங்க. இந்த ஒரு விஷயம் தான் போயிட்டு இருக்கும். இப்பயும் அந்த மாதிரி தான் போயிட்டு இருக்கான்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. ஒரு 3 மாதத்துக்கு முன்னாடி வரைக்குமே அந்த மாதிரி போய்கொண்டு இருந்தது. ஸ்டாலின் அவர்களோட புகைப்படமும் இருந்தது, உதயநிதி ஸ்டாலின் அவர்களோட புகைப்படமும் இருந்தது. எந்த விழாவுக்கு போனாலும் அந்த ஒரு விஷயம் இருந்தது. ஆனால் இப்போ அந்த மாதிரி கிடையாது. ஸ்டாலின் அவர்களுக்கு தான் முன்னுரிமை கொடுத்துருக்காங்க. உதயநிதி ஸ்டாலினும் கொஞ்சம் டவுன் பண்ணிட்டு இருக்காங்க. திமுக என்ன சினாரியோ கிரியேட் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விஜய் வைசஸ் உதயநிதி ஸ்டாலின் இல்லை, விஜய் வைசஸ் ஸ்டாலின் அப்படிங்கிற ஒரு சினாரியோ கிரியேட் பண்ண பார்க்குது. விஜய் வைசஸ் ஸ்டாலின் அப்படிங்கிற ஒரு சினாரியோ கிரியேட் பண்ணிட்டா அது ஸ்டாலின் அவர்கள் தான் பெரிய பலமாக மாறிடும், விஜய் அவர்களுக்கு மிகப்பெரிய பலவீனமாக மாறிடும். ஸ்டாலின் அவர்கள் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகம். ரிஸ்க் எடுக்காமல் திமுக ஒரு கம்ப்ளீட்டான ஸ்ட்ராட்டஜி பண்ணிட்டு இருக்காங்க. உதயநிதி ஸ்டாலினை இப்போ பதுக்கி வச்சிருக்காங்க. கொஞ்சம் லைம்லைட் கொடுக்காம பெருசாக உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு முன்னுரிமை கொடுக்காம. ஸோ இப்போ களத்தை திமுக எப்படி உருவாக்க பார்க்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எடப்பாடி பழனிசாமி, விஜய் அவர்கள், ஸ்டாலின், அதுக்கப்புறமா சீமான், இதில் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் இன்க்ளூடே ஆகக்கூடாது. இன்க்ளூட் ஆனால் திமுகவுக்கு பெரிய பின்னடைவு அப்படிங்கிற விஷயத்தில் ரொம்ப ரொம்ப தெளிவாக இருக்குது. அதனால தான் உதயநிதி ஸ்டாலினை கொஞ்சம் அமைதியாக திமுக வச்சுருக்காங்க. நீங்கள் வேணால் பாருங்கள், இப்போ நீங்கள் கொஞ்சம் ரிசர்ச் பண்ணி பார்த்தா தெரியும். இப்போ வரைக்குமே உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் ஃபர்ஸ்ட் ஆக்டிவாக இருந்த அளவுக்கு ஆக்டிவாக இருக்க மாட்டாங்க. 2026 சட்டமன்ற தேர்தலுக்கு அப்புறமா உதயநிதி ஸ்டாலின் அவர்களோட ஆக்டிவிட்டி எப்படி இருக்குது, எப்படி சேஞ்ச் ஆக போகுது அப்படிங்கிற விஷயத்த பாருங்கள்.
திமுக எதுக்காக இன்னொரு பாஜக அப்படின்னு நம்ம சொல்கிறோன்னா, பாஜக போடும் திட்டத்தை அப்படியே வந்து திமுக வந்து போடும். அவ்வளோ சூப்பராக வந்து 2026 சட்டமன்ற தேர்தலுக்கு வியூகத்தை வந்து வகுத்து கொண்டு இருக்கிறது திமுக. ஸோ அதே சமயம் வந்து விஜய் அவர்களுக்கு பயந்து திமுக வந்து உதயநிதி ஸ்டாலின் வந்து ஒதுக்கி வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்கிறத விட வந்து பதுக்கி வச்சிருக்காங்க அப்படின்னு தான் சொல்ல வேண்டும். ஸோ அந்த அளவுக்கு திமுக வந்து ஒரு ப்ராப்பரான ஸ்ட்ராட்டஜியை வந்து பண்ணி கொண்டு இருக்காங்க. கலைஞர் கருணாநிதி எப்படி வந்து தேர்தலில் வந்து வின் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கனிமொழி அவர்கள் வந்து ஜெயிலுக்கு வந்து அனுப்புனாங்களோ, தன்னோட சொந்த பணியை வந்து ஜெயிலுக்கு வந்து அனுப்புனாங்களோ, அதே ஒரு ஸ்ட்ராட்டஜி தான் இப்போ வந்து இம்ப்ளிமெண்ட் வந்து பண்ணியிருக்காங்க. டீட்டெயிலாக பேச போகிறோம். அதாவது 2026 சட்டமன்ற தேர்தல் இப்போதைக்கு அரசியல் களம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 4 முனை போட்டியாக வந்து இருக்குது. இந்த சைடு வந்து விஜய் அவர்கள், இந்த சைடு வந்து சீமான் அவர்கள், இந்த சைடு திமுக, இந்த சைடு அதிமுக, இந்த மாதிரி 4 முனை போட்டியாக இருக்குது. இந்த 4 முனை போட்டி எப்படி வேணால் 3 முனை போட்டியாக மாற வாய்ப்புகள் இருக்குது, 4 முனை போட்டியாக நிலைத்திருக்கும் வாய்ப்புகள் இருக்குது. இப்போதைக்கு இந்த அரசியல் களம் இப்படி தான் வந்து இருக்குது. இப்போ இந்த அரசியல் களத்தில் விஜய் அவர்கள் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ரோல் வந்து ப்ளே பண்ணுறாங்க. எந்த அரசியல் கட்சி யார் எது பேசினாலும் விஜய் அவர்களை பற்றி பேசி ஆக வேண்டும். அந்த அளவுக்கு விஜய் அவர்கள் வந்து ஒரு முக்கியமான கேம் சேஞ்சராக வந்து இந்த 2026 சட்டமன்ற தேர்தலில் வந்து இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் திமுகவுக்கு எகெயின்ஸ்டான வாக்குகளை பல வாக்குகள் வந்து தமிழக வெற்றி கழகம் வந்து எடுக்கிறது. அதிமுக எந்த அளவுக்கு வந்து அதில் வந்து பங்கு இருக்கோ அதை விட திமுகவுக்கு தமிழக வெற்றி கழகத்துக்கு மிகப்பெரிய பங்கு இருக்குது, திமுகவோட வாக்குகள் வந்து குறைப்பதற்கு. ஸோ இப்போ என்ன போயிட்டு இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திமுக தமிழக வெற்றி கழகம் வைசஸ் உதயநிதி அப்படிங்கிற ஒரு சினாரியோ தான் வந்து போய்கொண்டு இருக்கு. இதுக்கு வந்து ஒரு பிரபல பத்திரிகையாளர் இருந்து ஒரு யூடியூப் சேனல் வந்து பயங்கரமான பேட்டி வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ என்னதான் வந்து உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு வந்து திமுக வந்து பெரிய பலமாக வந்து இருந்தாலும், ஸோ துணை முதலமைச்சராகவே உதயநிதி ஸ்டாலின் வந்து இருந்தாலும், இப்போ சினாரியோ வந்து உதயநிதி ஸ்டாலின் வைசஸ் விஜய் அவர்கள் அப்படிங்கிற ஒரு சினேரியோ வந்து கிரியேட் ஆனால் அது வந்து விஜய் அவர்கள் தான் பலமாகும். ஏன்னா வந்து உதயநிதி ஸ்டாலினை விட வந்து விஜய் அவர்களுக்கு பலம் வந்து ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது. விஜய் அவர்கள் இன்னும் களத்துக்கே வரலை. ஸோ களத்துக்கு வந்து ரோட் ஷோ நடத்தி மக்களோட பேசி பிரச்சாரம் செய்து ஒரு வாக்கு வந்து போனால், தமிழகம் முழுவதும் ஒரு வாக்கு வந்து போனால் திமுகவோட அது என்ன ஆகும் அப்படின்னு சொல்லவே முடியாது. திமுகவோட கம்ப்ளீட்டான எனர்ஜியை வந்து விஜய் அவர்கள் எடுத்து விடுவாங்க. ஆல்ரெடி வந்து உதயநிதி ஸ்டாலின் அவர்களோட கம்ப்ளீட்டான எனர்ஜியை வந்து எடுத்து விட்டாங்க. அதனால தான் உதயநிதி ஸ்டாலினை வந்து இப்போ வந்து பதுக்கி வச்சிருக்காங்க. இப்போ உதயநிதி ஸ்டாலின் வைசஸ் விஜய் அவர்கள் அப்படிங்கிற சினாரியோ வந்து உருவானா, உதயநிதி ஸ்டாலின் அவர்களை விட விஜய் அவர்களுக்கு பவர் ரொம்ப ரொம்ப அதிகம். ஸோ விஜய் அவர்கள் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் தான் ரொம்ப அதிகம். ஸோ ரிஸ்கே வந்து எடுக்க மாட்டாங்க திமுக. அதனால தான் வந்து உதயநிதி ஸ்டாலின் அவர்களோட லைம் லைட் கம்ப்ளீட்டாக வந்து டவுன் பண்ணியிருக்காங்க. ஒருவேளை விஜய் அவர்கள் இந்த 2026 சட்டமன்ற தேர்தல் வந்து எலெக்ஷன் வந்து நிற்காமல் இருந்த தமிழக வெற்றி கழகம் அப்படிங்கிற கட்சி வந்து இல்லாமல் இருந்தால் இப்போ சினாரியோ எப்படி கிரியேட் ஆகிருக்குன்னா, ஸ்டாலின் அதுக்கப்புறமா உதயநிதி ஸ்டாலின் இந்த ஒரு விஷயத்தை வச்சு தான் பிரச்சாரமே வந்து பண்ணியிருப்பாங்க. இந்த ஒரு விஷயம் தான் போயிட்டு இருக்கும். இப்பயும் அந்த மாதிரி தான் போயிட்டு இருக்கான்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. ஒரு 3 மாதத்துக்கு முன்னாடி வரைக்குமே அந்த மாதிரி போய்கொண்டு இருந்தது. ஸ்டாலின் அவர்களோட புகைப்படமும் இருந்தது, உதயநிதி ஸ்டாலின் அவர்களோட புகைப்படமும் இருந்தது. எந்த விழாவுக்கு போனாலும் அந்த ஒரு விஷயம் இருந்தது. ஆனால் இப்போ அந்த மாதிரி கிடையாது. ஸ்டாலின் அவர்களுக்கு தான் முன்னுரிமை கொடுத்துருக்காங்க. உதயநிதி ஸ்டாலினும் கொஞ்சம் வந்து டவுன் பண்ணிட்டு இருக்காங்க. திமுக என்ன சினாரியோ வந்து கிரியேட் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விஜய் வைசஸ் உதயநிதி ஸ்டாலின்ல விஜய் வைசஸ் ஸ்டாலின் அப்படிங்கிற ஒரு சினாரியோ வந்து கிரியேட் பண்ண பார்க்குது. விஜய் வைசஸ் ஸ்டாலின் அப்படிங்கிற ஒரு சினாரியோ வந்து கிரியேட் பண்ணிட்டா அது வந்து ஸ்டாலின் அவர்கள் தான் பெரிய பலமாக மாறிடும், விஜய் அவர்களுக்கு மிகப்பெரிய பலவீனமாக மாறிடும். ஸ்டாலின் அவர்கள் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகம். ரிஸ்க் எடுக்காமல் வந்து திமுக வந்து ஒரு கம்ப்ளீட்டான ஸ்ட்ராட்டஜி வந்து பண்ணிட்டு இருக்காங்க. உதயநிதி ஸ்டாலினை இப்போ வந்து பதுக்கி வச்சிருக்காங்க. கொஞ்சம் லைம் லைட் கொடுக்காம பெருசாக வந்து உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு முன்னுரிமை கொடுக்காம. ஸோ இப்போ அந்த களத்தை வந்து திமுக வந்து எப்படி உருவாக்க பார்க்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எடப்பாடி பழனிசாமி, விஜய் அவர்கள், ஸ்டாலின், அதுக்கப்புறமா சீமான், இதில் வந்து உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் இன்க்ளூடே ஆகக்கூடாது. இன்க்ளூட் ஆனால் திமுகவுக்கு பெரிய பின்னடைவு அப்படிங்கிற விஷயத்தில் ரொம்ப ரொம்ப தெளிவாக வந்து இருக்குது. அதனால தான் உதயநிதி ஸ்டாலினை கொஞ்சம் வந்து அமைதியாக வந்து திமுக வச்சுருக்காங்க. நீங்கள் வேணால் பாருங்கள், இப்போ வந்து நீங்கள் கொஞ்சம் ரிசர்ச் பண்ணி பார்த்தா தெரியும். இப்போ வரைக்குமே வந்து உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் ஃபர்ஸ்ட் ஆக்டிவாக இருந்த அளவுக்கு ஆக்டிவாக இருக்க மாட்டாங்க. 2026 சட்டமன்ற தேர்தலுக்கு அப்புறமா உதயநிதி ஸ்டாலின் அவர்களோட ஆக்டிவிட்டி எப்படி இருக்குது, எப்படி சேஞ்ச் ஆக போகுது அப்படிங்கிற விஷயத்த பாருங்கள்.